ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 7th 11th ரெண்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 130 கொஸ்டின் மேலே போகும். ஆனால் எடுக்கிற மாதிரி இருந்தால் 200-250 கொஸ்டின் எடுக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு 136 கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். லைவ் 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸோ பொறுமையாக இந்த லைவை ஃபுல்லாக முடிங்க. இந்த லைவை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இந்த பாடம் உங்களுக்கு வந்து தரவாயிடும். சரியா? ஸோ 7th 11th ரெண்டுலேயும் இருக்கிறத மெர்ச்சி பண்ணி இந்த லைவ் போகும். ஸோ முகலாய பேரரசு ரொம்ப முக்கியம், அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குரூப் 4லலாம் வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி டக்குன்னு கேட்டு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, வாழ் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர். வாழ் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம். வெரி குட். யாரு? அக்பர். முகலாய பேரரசில் 3 பேர்த்த பற்றி தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று பாபர், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அக்பர், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆள் அவுரங்கசீப்பு, அதுக்கு முன்னாடி அவரோட அப்பாவான ஷாஜகான். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து, அவுரங்காபாத்தில் உள்ள பீபிகா மக்ரா என்னும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டுள்ளது? அவுரங்காபாத்தில் உள்ள பீபிகா மக்ரா என்னும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டது? ஆக்சுவலாக இந்த பீபிகா மக்ராவுக்கு நான் போயிருக்கேன். இது வந்து மினி தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அதோட மினி வெர்ஷன், மினி ஜெராக்ஸ். இது மினி தாஜ்மஹால்னு சொன்னாலே இதை தான் சொல்லணும். வெரி குட். யாரு? ஆஜாம் ஷா, அவுரங்கசீப்போட பையன். அவுரங்கசீப்போட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக, அதாவது தன்னோட அம்மாவுக்காக ஆஜாம் ஷா வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பார். பீகாரில் சாசரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது? பீகாரில் சாசரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டது? இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, அவருக்கான கல்லறை மாடத்தை அவரே டிசைன் பண்ணி கட்டிட்டு இருந்திருப்பாரு. யாரு? வெரி குட். ஆப்ஷன் டி, ஷேர்கான் என்று அழைக்கப்பட்ட ஷெர்ஷா. ஸோ அவருக்கான டிசைனை வந்து பார்த்தீங்களா அவரே டிசைன் பண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த கல்லறையெல்லாம் புதைக்கணும்னு அவரே அழகாக டிசைன் பண்ணி கட்டிட்டு இருப்பார். தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த ராணி டேஸ் என்பவரின் மீது அக்பர் படையெடுத்தார். அக்பர் வந்து பார்த்திங்கன்னா அக்பரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேரரசு விரிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ கண்ணுக்கு சிக்கின எல்லாத்துக்கு முன்னாடியும் படையெடுத்துட்டு இருப்பார் அக்பர். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் அதிகம். 3-4 பெண் அரசிகள் மீதும் படையெடுத்து அவங்களையும் ஜெயிச்சிருப்பார். ஸோ அகமது நகர் அரசோட ஆட்சியாளராக இந்த ராணி மீது படையெடுத்திருப்பார். அவங்க பேர் என்ன? வெரி குட். சந்தா பீவி. சந்தா பீவி அப்படிங்கிறது அவங்களோட பேர். சரிங்களா? அடுத்த கேள்வி, இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முகலாயர் ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேலே. சரிங்களா? அதாவது பாபர் ஆரம்பிச்சிருப்பார். பாபரோட காலத்திலிருந்து அவுரங்கசீப் மரணமடையும் தருவாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி நடந்திருக்கும். என்ன ஆப்ஷன்? சூப்பர். ஆப்ஷன் டி, 1526 1707. 1707. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சிங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சிங்க. சரியா? அடுத்து, பாபர் எந்த ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதல் படையெடுப்பை மேற்கொண்டிருப்பார்? ஆக்சுவலாக படையெடுப்பை மேற்கொண்டுட்டு மறுபடியும் சிந்து பகுதியிலே தங்கியிருப்பார். மறுபடியும் லோடி வம்சத்தை சேர்ந்தவங்க கூப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற போருக்கோசரம் பாபரை கூப்பிட்டுருப்பாங்க. வந்தவர் என்ன பண்ணுவார்? அவங்களாம் அடிச்சு துரைச்சிட்டு முகலாயர் ஆட்சி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு முதல் படையெடுப்பை மேற்கொண்ட ஆண்டியது? வெரி குட். 1505. ஆப்ஷன் சி, 1505. சரியா? அடுத்து,
யாருடைய இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு பாபர் கிழக்கு நோக்கு தமது பார்வையை திருப்பினார்? யாருடைய இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு பாபர் கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பியிருப்பார்? ஏன் அப்படின்னா பாபர் என்னது, பாபர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட பேரனா இருந்திருப்பார். ஸோ அதில் 2 பேருமே இந்தியாவை நோக்கி படையெடுத்து சில செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க. வெரி குட். ஆப்ஷன் பி தைமூர். 1398 தைமூர் டெல்லி நோக்கி படையெடுத்து ஊருப்பட்ட பேர்த்த கொன்னுட்டு பயங்கர செல்வ செழிப்போட போயிருப்பார். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாத்தா தானே, பாபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் தாத்தா, செங்கிஸ்கானும் தாத்தா தான். ஒருத்தர் தந்தை வழி, ஒருத்தர் தாய் வழி. சரிங்களா? அடுத்து, இங்கிலாந்து அரசர் முதல் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? ஸோ இவர் மட்டும் அப்ரூவல் கொடுக்காம இருந்திருந்தா ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே குடியேற்றத்தை வச்சிருக்க முடியாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுத்திருப்பார். யாரோட அரசவைக்கு வந்திருப்பார்? யாரு? அக்பரோட பையனான ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பார். அடுத்து, ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று தாமஸ் ரோ முதல் வணிக மையத்தை எங்க நிறுவினார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வெள்ளைக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, டேனிஷ்காரங்க, டச்சுக்காரங்க, போர்ச்சுகீஸர் அவங்களோட முதல் வணிக மையம் எங்கெங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. பிரிட்டிஷோட முதல் வணிக மையம் எங்க? சூரத். வெரி குட். ஆப்ஷன் டி சூரத். அடுத்த கேள்வி, ஷாஜகான் என்பதன் பொருள்? ஷாஜகானோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குரம். ஆனால் அவர் அரியணை ஏறும்போது ஷாஜகான்னு பேரை மாற்றிக்குவார். ஸோ அந்த ஷாஜகான் அப்படிங்கிற பேர் என்ன? வெரி குட். உலகத்தின் அரசர். உலகத்தின் அரசர். பாருங்க, இதுக்கு ஒருத்தருக்கு பேர் இருக்கும், இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். சரிங்களா? இவங்களோட பேருக்கான அர்த்தம், ஷாஜகானோட அர்த்தம் உலகத்தின் அரசர், த கிங் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அடுத்து, டேஸில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். அப்பாவோட கல்லறை கட்டட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்திருப்பார். எங்க அந்த கல்லறை கட்டடம் இருந்திருக்கும்? எங்க அந்த கல்லறை கட்டடம் இருந்திருக்கும்? 130 கொஸ்டின் இருக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பார்க்கணும். சரியா? வெரி குட். சிக்கந்தரா. ஆப்ஷன் சி சிக்கந்தரா. சிக்கந்தராவில் தான் அக்பரோட கல்லறை இருக்கும். அடுத்து, பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு அப்படியே கொடுத்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, 7th புக்கில். பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இஸ்லாமிய அரசு, முகலாய அரசை வந்து யார் முதல்ல இங்கே கொண்டு வந்திருப்பா? பாபர். அவரு தான் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பார். 1526 ஒரு 4-5 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று அவர் ஆட்சி அமைக்கும் போது செத்து போயிடுவார். ஒருவேளை கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் நிறைய கட்டடங்களை அவர் கட்டியிருப்பார். மன் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மன் சப்தாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முகலாய முறை. அதை யாரு அறிமுகப்படுத்தியிருப்பார்? வெரி குட். என்னது? ஆப்ஷன் சி அக்பர். ஆப்ஷன் சி அக்பர். சரிங்களா? அடுத்து, யாருடைய காலத்தில் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார்? யாருடைய காலத்தில் ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினார்? ராஜா தோடர்மால் அந்த மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. வெரி குட். ஆப்ஷன் சி அக்பர். இதுக்கும் அக்பர் தான். அக்பரோட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர அரசரான ராஜா தோடர்மால் ஒரு வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றி நிறைய முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பார். ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்ட முகலாய அரசர்? ஆலம்கீர். ஆலம்கீர். ஆலம்கீர் யாரு? அவுரங்கசீப்.
ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் 5வது மகனாக பிறந்த அவுரங்கசீப். சரிங்களா? ஆலம்கீர்னா என்னன்னா பாரசீக மொழியில் பிரபஞ்சத்தை ஆள பிறந்தவன், பிரபஞ்சத்தை ஆள பிறந்தவன் அப்படிங்கிற பொருள் ஆலம்கீர் அப்படின்னு. சரியா? அடுத்து ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய குரு, ரொம்ப முக்கியம். ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர், கலகத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் போட்டுருவார் ஜஹாங்கீர். யாரு இது? டிஎன்பிசி, பழைய டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. குரு அர்ஜுன் சிங். ஜஹாங்கீர் ஒருத்தரை தூக்கில் போட்டிருப்பாரு, அவுரங்கசீப்போட தூண்டுதலின் பேரில் இன்னொரு சீக்கிய குருவை தூக்கில் போட்டிருப்பாங்க. 2 பேர்த்தோட பேரும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து ஷூர் வம்சத்தை சேர்ந்த டேஸ் என்பவர் 1556 டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். சூர் வம்சத்தை சேர்ந்த டேஸ் என்பவர் 1556ஆம் ஆண்டு டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றியிருப்பார். யாருக்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அக்பர்கிட்ட இருந்து. மறுபடியும் அக்பர் மீட்டெடுத்திருப்பார். யாரு? ரொம்ப முக்கியம். ஒருவேளை இவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்தியாவோட ஹிஸ்டரியே மாறி இருக்கும். யார்? ஆப்ஷன் சி ஹெமு. வெரி குட், ஆப்ஷன் சி ஹெமு. ஒருவேளை இவர் ஜெயிச்சிருந்தாருன்னா இந்தியாவோட ஹிஸ்டரியே மாறி இருக்கும். ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர். ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர். ஆப்ஷன் டி ஷெர்ஷா. வெரி குட், ஆப்ஷன் டி ஷெர்ஷா. ஷெர்ஷாவும் சூர் வம்சம் தான், ஹெமுவும் சூர் வம்சம் தான். ஷெர்ஷா இறந்ததுக்கு அப்புறம் அக்பர் வந்துடுவார், ஹிமாயின் வந்துடுவார். ஹிமாயினுக்கு அப்புறம் அக்பர் வந்துடுவார். அக்பர் சின்ன பையனாக இருக்கும்போது ஹெமு வருவார். என்னோட வம்சம், நான் மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறேன்னு கிட்டத்தட்ட ஜெயிக்கிற தருவாயில் தோத்து போயிடுவார். சரிங்களா? டேஸ் வயதில் ஹிமாயூனின் மகன் அக்பர் அரசராக முடிசூட்டப்பட்டார். ஹிமாயின் சின்ன வயசு, அக்பர் சின்ன வயசாக இருக்கும்போதே ஹிமாயின் செத்துருவார். ஸோ அதனால் சின்ன பையனுக்கு முடிசூட்டுருவாங்க. எந்த வயசு? வெரி குட், 14 வயதில். 14 வயதில் பைரம் கான் அப்படிங்கிற ஒருத்தரோட அவர் கார்டியனாக நியமித்து இவருக்கு முடிசூட்டுருவாங்க. ரொம்ப தலை சிறந்த கார்டியன் அவர். அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்? இப்போ தான் சொன்ன இல்லையா, இவர் தான் இவரோட மெய்காப்பாளர். சின்ன வயசுலேருந்து இவரை பாதுகாத்து பொத்தி பொத்தி வளைப்பார். ஆனால் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்? பைரம் கான் எல்லா விஷயத்திலையும் மூக்க நழிச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் அக்பரால் ஒன்றுமே பண்ண முடியாது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அக்பர் கொஞ்சம் பயங்கர காண்டாகி பைரம் கானை ஒரு இடத்துல நீங்கள் இதுக்கு போங்க, புனித யாத்திரை போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு ஒரு இடத்துல போட்டு தள்ளிடுவார். எந்த இடம்? குஜராத்தில் அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் பைரம் கானை பையனை கூட்டிகிட்டு வந்து அரசவையில் வச்சிருவார். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவரை பாபர் தோற்கடித்தார். மேலே ஒருத்தரை பார்த்தோம், சந்தா பீவின்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ அவங்க கிடையாது, அப்போ இவங்க கிடையாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல யார் மத்திய பகுதியைச் சேர்ந்த ராணி? வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் பி துர்காவதி. ஆப்ஷன் பி துர்காவதி. கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போகும். 136 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கோசரம் தான் எடுத்திருக்கோம். சும்மா 50-60 கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம போயிடலாம். சரியா? வேணாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணுங்கிறதுக்கோசம் தான். ராணா உதயசிங்கை அக்பர் தோற்கடித்து சித்தூரையும் ராந்தம்பூரையும் முறையே எந்தெந்த ஆண்டுகளில் கைப்பற்றினார்? ராணா உதயசிங்கை தோற்கடித்து சித்தூரையும் ராந்தம்பூரையும் எந்தெந்த ஆண்டுகளில் கைப்பற்றியிருப்பார்? அடுத்தடுத்து. வெரி குட், வெரி குட். 1568-69. 1568 சித்தூர், 69 ராந்தம்பூர். சரி, அடுத்து. மான் சப்தாரின் உதயமானது அவரால் பராமரிக்கப்படும் டேஸின் எண்ணிக்கையை பொறுத்தது. மன் சப்தார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சில விஷயத்தை கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது ஒரு பதவி. அந்த பதவி எதை பொறுத்தது? வெரி குட், வெரி குட். எது? குதிரைகளை பொறுத்தது.
இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். சரிங்களா? அடுத்து, முகலாய பேரரசர்கள் டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட இக்தா முறையை டேஸ் என்று பெயரிட்டு செயல்படுத்தினர். டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணுவாங்க? இக்தா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இக்தான்னா என்ன? அதாவது அவங்களோட படை தளபதிக்கு கொள்ளையில் பங்கு தராமல் இக்தான்னு ஒரு நிலத்தை கொடுத்துருவாங்க. அந்த நிலத்தை அந்த நிலத்தில் இருக்கிற பயிரை அவங்க பயிரிட்டு அதே மாதிரி ஒரு படையை மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த பயிரில் வரதை வரியும் கட்டணும். அதுதான் இக்தா முறை. இக்தா முறையை முகலாய பேரரசர் பேர் மாற்றி ஆரம்பித்தாங்க. பேர் என்ன? ஜாகிர். என்னது? ஜாகிர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து, அக்பர் அனைத்து மதங்களையும் சார்ந்தோரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூப்பி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, 2 சரி 2 தவறு. வெரி குட். என்னது? 2 சரிதான். அக்பர் எல்லா மதங்களையும் சமமாக நடத்தினார். உண்மையை சொல்லலாம், அக்பரோட காலத்தில் நிறைய இந்து அரசர்கள் பொறுப்பேற்றிருந்தாங்க, பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தாங்க, ராஜா தோடர்மால் மாதிரி. அதே மாதிரி சூப்பி தத்துவத்திலையும் அவர் நாட்டம் கொண்டிருந்தார். சீக்கிய குருக்கள் மீதும் தனி பற்று கொண்டிருந்தார். சரிங்களா? அடுத்து, அனைத்து மதங்களிலும் இருந்த சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி என்னும் ஒரே சமயத்தை உருவாக்கிய முயன்றவர். இது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். யாரு? அக்பர். கேள்வி எப்படி வந்திருக்குன்னா, தீன் இலாஹி என்ற சமயத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா இதே மாதிரி அக்பர் உருவாக்கிய மதத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா தீன் இலாஹி எதுக்காக உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கு. நிறைய டிஎன்பிசி பழைய புத்தகத்திலையும் இந்த முகலாய பேரரசு இருக்கும். 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளும் இருக்கும். அதுலேயும் இந்த பாயிண்டெல்லாம் இருக்கு. சரியா? ஸோ அடுத்து, ஷாஜகான் குறித்த கூற்றுகளில் தவறானது. பேரரசர் அமர்வதற்காக விலையுறந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டது. ஆக்சுவலாக இந்த மயிலாசனம் திருடு போயிருக்கும். இது யார் திருடிட்டு போனாங்கன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் திருடிட்டு போயிருப்பார் வெள்ளைக்காரன் காலத்தில். ஆனால் அவர்கிட்ட இருந்து வெள்ளைக்காரங்க மீட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. கோகினூர் வைரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதுவும் யாரோடது? ஷாஜகானோட தான். ஸோ தவறானது எதுவும் இல்லை, எல்லாமே சரி. சரியா? அடுத்து, செங்கோட்டை என்பது டேஸ் ஆண்டில் பேரரசர் ஷாஜகான்களால் மதில்களால் சூழப்பட்ட பெற்று தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை. எந்த வருஷம் செங்கோட்டை கட்டியிருப்பார்? ஆயிரத்தி 1639. தாஜ்மஹால், செங்கோட்டை, ஜும்மா மசூதி, முத்து மசூதி, மோதி மஹால் எல்லாம் ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து, ஜப்தி அப்படிங்கிற முறையின்படி 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் எத்தனை பங்கு அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது? ஜப்த் அப்படிங்கிற முறையில் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தணும். எத்தனையில் ஒரு பங்கு? 3இல் ஒரு பங்கு. ஆப்ஷன் பி 3இல் ஒரு பங்கு. சரிங்களா? அடுத்து, தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. மான் சப்தார் ஷாட் சவார் எனும் 2 விடயங்களை கொண்டுள்ளது. ஷாட் என்பது மான் சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கை குறிப்பது. சவார் என்பது மான் சப்தாரின் தகுதியை குறிப்பது. இல்லை, அதே மாதிரி இதுவும் இருக்காது. ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க. இல்லை, ஆப்ஷன் சி. வெரி குட். ஆப்ஷன் சி 2, 3. ஆக்சுவலாக எப்படி வரும்? சவார் அப்படிங்கிறது இங்கே வரும், ஷாட் அப்படிங்கிறது இங்கே வரும். அப்படியே உல்டா. சவாருங்கிறது மான் சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள். ஷாட் அப்படிங்கிறது மான் சப்தாரின் தகுதியை குறிப்பது. சரியா? ஸோ அடுத்து, ஜஹாருதீன் முகமது பாபர் பிறந்த ஆண்டு?
பாபர் இருக்கார் இல்லையா, முகலாய பேரரசை நிறுவிய பாபர், ஜஹாருதீன் முகமது பாபர் தான் அவரோட பேர். அவர் எந்த வருஷம் பிறந்தார்? 1483. கரெக்டு. என்ன நாள்? காதலர் தினம், February 14. 1483 14 February 14. இங்கேயும் 14 வரும், இங்கேயும் 14 வரும். சரியா? ஸோ அடுத்து, பாபர் எந்த வயதில் மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? அக்பர் மாதிரியே இவரும் சின்ன வயசுலேயே ஒரு 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 பகுதியை கொடுத்து ஆண்ட சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பெரிய பெரிய தலையாக இருக்கும். ஸோ அது வேணாம், நமக்கு இந்தியா நோக்கி போகலான்னு இந்தியா நோக்கி வருவார். எந்த வயசில் பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றிருப்பார்? வெரி குட். ஆப்ஷன் சி 12. ஆப்ஷன் சி 12. சரிங்களா? அடுத்து, டேஸில் நடைபெற்ற போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். ஹிஸ்டரியை மாற்றின போர். ஹிஸ்டரியை மாற்றின போர் என்ன வருஷம் நடந்துச்சு? 1526. 1526. புகழ்பெற்ற போர். என்ன போர்? வெரி குட். முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர். சரிங்களா? அடுத்து, இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சி எதை தலைநகராக கொண்டு துவங்கியது? பாபர் எதை தலைநகராக கொண்டு ஆரம்பிச்சிருப்பாரு? இப்பதான் பார்த்தோம். எதை ஜெயிச்சிருக்காரு? டெல்லி, ஆக்ரா. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்று. எது? ஆக்ரா. ஆப்ஷன் டி ஆக்ரா. ஆக்ராவை தலைநகராக கொண்டு 1526ஆம் ஆண்டு பாபர் முகலாய அரசை இந்தியாவில் நிறுவியிருப்பார். சரிங்களா? அடுத்து, துசிக்-இ பாபரி. துசிக்-இ பாபரி என்ற நூலை இயற்றியவர் யார்? துசிக்-இ பாபரி. அதுலேயே வெரி குட். அதுலேயே ஆன்சர் இருக்கு. இங்க பாருங்க, பாபரி. அப்ப யாரு? பாபர். பாபரோட சுயசரிதை பாபர் தான் எழுதியிருப்பார். அதுல இந்தியாவில் இருக்கிற செடி கொடி விலங்குகள் பற்றிய என்னென்னலாம் பார்த்ததெல்லாம் எழுதியிருப்பார். துசிக்-இ பாபரி. சரியா? ஸோ அடுத்து, அவுரங்கசீப் மரணத்தை தழுவினார். அவரோட முகலாய பேரரசு முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளக்கார வர ஆரம்பித்தான். முகலாய பேரரசு அதோட முடிவுக்கு வந்துச்சு. நம்ம மேலேயே ஃபஸ்ட்டு 5வது கொஸ்டின்குள்ளே அதை பார்த்தோம். வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் டி 1707. முகலாய பேரரசு எப்போ? ஃபஸ்ட்டு என்ன போர்? முதல் பானிபட் போர். ஸோ 1526 அவுரங்கசீப் எப்போ செத்தார்? 1707 வரைக்குமே கிட்டத்தட்ட 229 வருஷம். 200 வருஷங்களுக்கு மேலே யார் ஆண்டிருக்கா? முகலாயர்கள் ஆண்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, தவறான இணை. தவறான இணை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். தவறான இணை என்ன? வெரி குட். இங்கே பாருங்க, இதுதான். இவர் எப்போ செத்தாரு? 1707. ஸோ இது யார் வருவா? இது யார் வருவாங்கன்னா, இந்த இடத்துல ஷாஜகான் வருவார். பாபர் கரெக்டு, 4 வருஷம்தான். பாபருக்கு அப்புறம் ஹிமாயூன் வருவார் 1555. அதற்கப்புறம் இவர் 56 பிறந்திருப்பார். இதுக்கப்புறம் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான். ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப் 1658 1707 வரைக்கும். சரியா? இது முக்கியமானது. ஸோ அடுத்து, முகலாய நிர்வாகத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுங்க. முகலாய வம்சத்தின் சரியான இது. வெரி குட். என்னது? ஆப்ஷன் ஏ. பேரரசு சுபாக்களா பிரிச்சிருப்பாங்க. சுபாக்களை சர்க்காரா பிரிச்சிருப்பாங்க. பல கிராமங்கள் சேர்ந்தது பர்கானா. சரியா? இதே மாதிரி கேள்வியும் வரும். ஸோ அடுத்து, ஜஹாங்கீர் என்பதன் பொருள். ஜஹாங்கீர் என்பதன் பொருள். ஜஹாங்கீர் என்பதின் பொருள் உலகத்தை கைப்பற்றியவர்.
உலகத்தை கைப்பற்றியவர். இவங்களோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் மெஹருநிஷா. அதோட பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையின் ஒளி. அரண்மனையின் ஒளி. சரிங்களா? அடுத்து ஷெர்ஷா டேஸில் சௌஷா என்ற இடத்திலும் டேஸ் என்ற இடத்தில் கன்னோஜிலும் ஹுமாயூனை தோற்கடித்திருப்பார். இதற்கு அமையான ஹுமாயூன் தப்பிச்சு ஓடி போய் 10 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருப்பார். வெரி குட். ஆப்ஷன் டி 1539 1540. இது 1539 1540. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பாபர். ஜஹாங்கீர் மற்றும் டேஸ் அமைத்த ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையின் குறிப்பிடத்தக்கவை ஆகும். ஜஹாங்கீரும் இன்னொருத்தர் யார் அமைச்ச ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையின் குறிப்பிடத்தக்கவை? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஷாலிமர் தோட்டங்களை பற்றி ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. குரூப் 4 குரூப் 2 தெரில, ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வெரி குட். ஜஹாங்கீரோட பையன் யாரு? ஷாஜகான். ஷாஜகான் அமைத்த ஷாலிமர் தோட்டங்கள் 2 பேரும் சேர்ந்து அமைச்சிருப்பாங்க. ஏன்னா ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், இந்த தோட்டம் பூக்கள் இதெல்லாம் ரொம்ப நாட்டம் கொண்டவர். சரியா? அடுத்து கல்ஹனர் எழுதிய காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய நூல். கல்ஹனர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட முழுமையான வரலாறு பற்றி ஒரு நூல் எழுதியிருப்பார். அதோட பேர் என்ன? கல்ஹனர் எழுதிய காஷ்மீரின் முழுமையான வரலாறு. காஷ்மீருக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ராஜவழி பதகா. வெரி குட். ஆப்ஷன் சி ராஜவழி பதகா. சரியா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரை பற்றி தான், ஆனால் இது வேற எழுதியிருப்பாங்க. பார்ப்போம். முகலாய பேரரசிலும் தக்கான அரசுகளிலும் டேஸ் மொழி நிர்வாக மொழியாக இருந்தது. முகலாயர்கள் எந்த மொழியை நிர்வாக மொழியாக வச்சிருந்தாங்க? வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் பி பாரசீகம். உருது இல்ல. ஆப்ஷன் பி பாரசீகம் நிர்வாக மொழி. சரியா? அடுத்து அக்பர் நாமா எனும் அக்பரின் வரலாற்றை தொகுத்து வழங்கியவர். அக்பர் நாமா அப்படிங்கிற அக்பரின் வரலாற்று நூலை தொகுத்து வழங்கியவர். இது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இது பொறுத்துக்களை கேட்பாங்க. வெரி குட். அபுல் பாசல். என்னது? அபுல் பாசல். அபுல் பாசல், அபுல் பெய்சி, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி. அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி விளக்கும் ஆலம்கீர் நாமா. ஆலம்கீர்னா அவுரங்கசீப்போட பேரு, நாமா அப்படின்னா அவரோட வரலாறு. இங்க பாருங்க, இது அக்பர் நாமா. ஸோ அந்த நூலை இயற்றியவர் யார்? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வெரி குட். என்னது? முகமது காசிம். முகமது காசிம். ஸோ அடுத்த கேள்வி. யாருடைய மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? யாருடைய மேற்பார்வையில் பாரசீக மொழியில் மகாபாரதம் மொழிபெயர்க்கப்பட்டது? அபுல் பெய்சி. ஆப்ஷன் சி அபுல் பெய்சி. சரியா? தஜிகன லகந்தி. பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. தஜிகனி லகந்தி எனும் வானியல் ஆய்வு நூலை படைத்த நீலகண்டர் யாருடைய வானியலாக திகழ்ந்தார்? சாரி, இது காஷ்மீர் வரலாறுன்னு சொல்லிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வானியல் ஆய்வு நூல். சரிங்களா? இதை படைத்த நீலகண்டர் அவர் யாருடைய வானியல் அறிஞராக திகழ்ந்திருக்கிறார்? தஜிகனி லகந்தி. ஓவரா
ஜர்க்காது அப்படிம்பார் அந்த மாதிரி. யாரு? ஆப்ஷன் ஏ அக்பர். ஆப்ஷன் ஏ அக்பர். சரிங்களா? ஸோ அடுத்து, உபநிடதங்களை சர் இ அக்பர் என்னும் பெயரில் மொழிபெயர்த்த அக்பர் அவைக்கள புலவர். இதை அடிச்சிருங்க. மொழிபெயர்த்தவர் யார்? யாரு? தராஷிகோ. ஆப்ஷன் சி தராஷிகோ. சரியா? ஸோ அடுத்து, டேஸ் எனும் நூல் பல்வேறு மதங்களின் நம்பிக்கைகள், அம்மதங்கள் தொடர்பான நூல்கள் ஆகியன குறித்து பாரபட்சமற்ற விவரங்களை கொண்டுள்ளது. இந்த நூல் பேர் என்ன? பல்வேறு மதங்களோட நம்பிக்கைகள் என்ன, மதங்கள் தொடர்பான நூல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விவரங்களை கொண்டுள்ளது. என்னது இந்த நூலோட பெயர்? வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் சி தபிஸ்தான். ஆப்ஷன் சி தபிஸ்தான். சரிங்களா? அடுத்து, முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு பானிபட் போரில் பாபரை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது. பாபர் யாரை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது? முதலாம் பானிபட் போர். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். யாரு? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி. சரியா? அடுத்து, வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனாவது நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது? வெடிமருந்து முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனாவது நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது? ஸோ பாபர்லாம் நம்மளை ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? பீரங்கி படைய திறமையான முறையில் செயல்படுத்தியிருப்பார். கிபி 13ஆம் நூற்றாண்டு. கிபி 13ஆம் நூற்றாண்டு. சீனாக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வராமல் அப்படியே அங்கே கொடுத்துருக்காங்க. அப்பயே 1527ஆம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் டேஸுக்கும் இடையே நடைபெற்றது. பாபர் 3-4 முக்கியமான போர் நடத்தியிருப்பார். பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர். அதெல்லாம் வருஷமும் யார் யாருக்கு ஆப்போசிட்லன்னு பார்த்துங்க. யாரு? ராணா சங்கா. ராணா. சரிங்களா? அடுத்து, பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையே நடந்த சந்தேரி போர். இங்க பாருங்க, இது பானிபட் 1526 இப்ராஹிம் லோடி, 1527 கான்வா போர் ராணா சங்கா. சரிங்களா? 1500 எத்தனை அடுத்த வருஷம் வரும்? என்ன வருஷம்? 1528. வெரி குட். ஆப்ஷன் பி. 26, 27, 28 பானிபட்டு, கான்வா, சந்தேரி. சரியா? டில்லியில் தீன்பானா என்ற நகரை உருவாக்கியவர். தில்லியில் தீன்பானா என்ற புதிய நகரை உருவாக்கியவர். இந்த பக்கம் எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டு இருப்பாங்க. வலிமை பெற்றுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்? டில்லியில் ஒரு உல்லாச நகர் தீன்பானா அப்படிங்கிற ஒரு புதிய நகரை உருவாக்குறதுல தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்து ஆட்சியை கோட்டை விட்டுருவார். யாரு? ஹிமாயூன். அந்த கேப்பில் தான் யார் உள்ள பூந்துருவா? ஷெர்ஷா உள்ள பூந்துருவார். சரியா? அடுத்து, ஷேர்கானை யார்? ஷெர்ஷாவை எதிர்கொள்வதற்காக ஹிமாயூன் கவுர் அல்லது கவுடா என்னும் இடத்தை அடைந்த போது கலகத்தில் ஈடுபட்டவர். ஹிமாயூன் தடுமாறிக்கிட்டே இருந்ததுக்கு காரணம் யாரு? அவங்களோட பிரதர்ஸ் 3 பேர் இருப்பாங்க. காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். இந்த 3 பேர். இதுல ஒருத்தர் ஷெர்ஷாவை போருக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? பிரச்சனை பண்ணுவார். திரும்பி இந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் போகிறதுக்குள்ள ஷெர்ஷா பலமாயிடுவார். யார் அவரு? ஹிண்டால். அவரோட ஒரு சகோதரான ஹிண்டால் அப்படிங்கிறவர். சரியா? அடுத்து, ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து பரீத் என்று அழைக்கப்பட்டவர். ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்து பரீத் அப்படிங்கிறது அவரோட பேரு. அதற்கப்புறம் பேரை மாத்திடுவாங்க. யாரு? ஷேர்கான் என்று அழைக்கப்பட்ட ஷெர்ஷா. சரியா? ஷெர்ஷா காலத்தில் அனைத்து சாலைகளிலும் டேஸ் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டன. அது இப்ப வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு.
இந்த காலகட்டம் வரைக்கும் அந்த சத்திரங்கள்லாம் சில சத்திரங்கள்லாம் நல்ல நிலைமையில ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. அதோட பேர் என்ன? வெரி குட். ஆப்ஷன் சி சராய். ஆப்ஷன் சி சராய். ஷெர்ஷா குறுகிய காலத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சீர்திருத்தம் இது. எது? பிஸ்னஸை வளர்க்கறதுக்கோசரம். பிஸ்னஸ் வளர்க்கறதுக்கு வணிகர்கள் தேவை. அவங்க வந்துட்டு போகிறதுக்கு சத்திரங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருப்பார். சரி, அடுத்து ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் பிறந்த ஆண்டு. ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் பிறந்த ஆண்டு. இந்த ஹுமாயூன் என்ன பண்ணுவார்? ஷெர்ஷாட்ட தோத்துட்டு ராஜபுதின மலைகளை ஒளிஞ்சு சுத்திட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆண்மகவு பிறந்திருக்கும். அவரு தான் பின்னால அறியப்பட்ட அக்பர். மிகப்பெரிய ஒரு முகலாய பேரரசின் பேரரசராக வந்திருப்பார். அவர் பிறந்த வருஷம் என்னது? 1542. வெரி குட். ஆப்ஷன் டி 1542. சரிங்களா? அடுத்த கேள்வி. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து எழுந்தார் என்பது யாருடைய வார்த்தைகள்? ஹுமாயூன் பிறந்து ஆட்சியில் அமைச்சதுலேருந்து தடுமாறிக்கிட்டே இருப்பார். கடைசியாக ஷெர்ஷா செத்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஒரு நூலக படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து செத்து போயிடுவார். அதை தான் சொல்லியிருப்பார். என்னென்னு அழகாக சொல்லியிருப்பார். வாழ்க்கை முழுதும் தவறி விழுந்துக்கிட்டே இருந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி விழுந்து இறந்தார். யார் சொன்னது? ஸ்டான்லி லேன்பூல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் சொல்லியிருப்பார். எவ்வளவு ஒரு உன்னதமான வார்த்தைகள் பாருங்க. அக்பர் ஹெமு இடையே இரண்டாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? அக்பருக்கும் ஷூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமுவுக்கும் இரண்டாம் பானிபட் போர் நடந்திருக்கும். அந்த பானிபட் போர் தான் ஹிஸ்டரியை மாற்றின ஒரு போர். முதல் பானிபட்டும் ஒரு ஹிஸ்டரி, இரண்டாவது பானிபட்டோட முடிவும் ஹிஸ்டரி. அக்பர் முடிவில் ஜெயிச்சிருவார். 1556 நவம்பர். அது 1526. இது 1556. சரிங்களா? அக்பர் டேஸ் ஆண்டு மாலவத்தை பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றியிருப்பார். அக்பர் மாலவத்தை பாஜ் பகதூரிடமிருந்து எந்த ஆண்டு கைப்பற்றினார்? அக்பர் ஊருப்பட்ட இடத்த கைப்பற்றிருப்பார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம். எல்லாத்தையும் அக்பர்னு போட்டு எந்த வருஷம் எந்த ஊர் யாருக்கு ஆப்போசிட்டா அப்படின்னு எழுதி வச்சிங்க, மறந்து போயிடும். 1562. 1562ஆம் ஆண்டு. சரியா? மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானாவை அக்பர் கை கட்டுவார் எந்த வருஷம்? என்ன வருஷம்? ஆயிரத்தி 1564. சரிங்களா? அடுத்து 64வது கேள்வி. அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என்று குற்றம் சாட்டியவர். அக்பர் என்ன பண்ணுவார்? எல்லா மதத்தோடையும் ஒரு சமரச கொள்கையை மேற்கொள்வார். அப்போ ஒருத்தர் இருந்த ஒரு மத பற்றாளர் என்ன பண்ணுவார்? அக்பர் வலுக்கட்டாயமா இஸ்லாமை புறக்கணிக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் குற்றம் சாட்டுவார் அக்பர் மேல. அவர் பேர் என்ன? பதானி. அவர் பேரு பதானி. பொதுவான கேள்விகளும் இருக்கும், சில பெக்குலியரான கேள்விகளும் இருக்கும். சரியா? பார்த்து படிச்சுங்க. அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கும் அக்பரும் பதானும் பயன்படுத்திய சொல் தௌத்-இ இலாஹி, தீன் இலாஹி. சரிங்களா? தௌத்-இ இலாஹி என்பது நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. சரியா தவறா? 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, 2ம் சரி 2ம் தவறு. சரி, இந்த இடத்துல தவறுன்னு வரும். சரிங்களா? 2ம் தவறுன்னு வரும். வெரி குட். என்னது? ஆப்ஷன் சி 2ம் சரி. யார் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? அவர் மேலே ஒரு குத்தம் சாத்திருப்பார்ல பதானி. அவரும் அக்பரும் சேர்ந்து தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா மதப்பற்றாளர்களும் ஒரு இடத்துல கூடி அவங்கள பற்றி, அந்த மதத்தை பற்றி இது பண்ணிக்கலாம். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர். அப்பயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டிருக்காரு. இவரை பேஸ் பண்ணி தான் அக்பர் நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருப்பார். அவர் யாரு? விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டு. வெரி குட். ஆப்ஷன் டி ஷெர்ஷா. ஆப்ஷன் டி ஷெர்ஷா. சரியா? அடுத்து
தக்கான அரசான அகமது நகர் மாலிக் கம்பரின் தலைமையில் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்த ஆண்டு. தக்கான அரசான அகமது நகர் மாலிக் கம்பரின் தலைமையில் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்த ஆண்டு. மாலிக் கம்பரை பத்தி ஒரு பாக்ஸ் ஐட்டம் வரும். 1608. 1608. சரியா? அடுத்து தாமஸ் ரோ இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராய் டேஸ் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்காக ஜஹாங்கீரிடம் அனுமதி வாங்கினார். ஆல்ரெடி மேலே பார்த்தோம். என்னது? சூரத். ஆல்ரெடி மேலே பார்த்தோம், ஆனால் வேற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்டு, இவர் எந்த கடிதத்தை கொண்டு வந்திருப்பாரு? இங்கிலாந்து அரசரோட முதலாம் ஜேம்ஸோட கடிதத்தை கொண்டு வந்திருப்பார். 2 பேர் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஜஹாங்கீர்கிட்ட அட்டன் பண்ணியிருப்பாரு, சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டார். 2வது அந்த தாமஸ் ரோ என்ன பண்ணியிருப்பாரு? பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சென் ஏனைய 35 இசைக்கலைஞரோடு டேஸால் ஆதரிக்கப்பட்டார். சரிங்களா? இசைக்கலைஞர் யாருன்னு ஒரு பேரை கொடுத்து கேள்வி வந்திருக்கு. ஸோ பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய தான்சேன் அவரோட சேர்த்து 35 இசைக்கலைஞர் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? யாரா இருப்பாங்க? தலைவர் தான் அக்பர். அக்பராக தான் இருப்பார். சரியா? அடுத்து யாருடைய காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டுள்ளது? யாருடைய காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி அப்படிங்கிற ஒரு மசூதி கட்டப்பட்டது? இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர். யாரோட காலகட்டம்? ஜஹாங்கீர், ஷாஜகான், அக்பர், அவுரங்கசீப். யாரு? அவுரங்கசீப். அவுரங்கசீப்போட காலகட்டம். சரிங்களா? அடுத்து முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட முதல் வெள்ளை பளிங்கு கற்கள் கட்டப்பட்ட கட்டடம். முகலாயர் காலத்தில் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் கட்டிடம் எது? தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க. தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க. எது? வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் டி, இதிமத் உத் தௌலா கல்லறை. ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, ஷாஜஹானோட அப்பா, அவரோட மாமனாருக்கு ஜஹாங்கீர் கட்டியிருப்பார். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதிமத் உத் தௌலா. அவரோட கல்லறை தான் முகலாயர் காலத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களால் கல்லப்பட்ட கட்டடம். அதுக்கப்புறம் தான் தாஜ்மஹால்லாம். சரியா? யாருடைய காலத்தில் முகலாய கட்டடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது? ரொம்ப ஈஸி, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆப்ஷனே அதுக்கு தேவையில்லை. யாருடைய காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிகரத்தை எட்டியது? ஷாஜகான். கட்டடக்கலை மட்டும் இல்லை, இவரோட காலத்தில் தான் முகலாய பேரரசு உச்சத்தையும் அடைஞ்சிருக்கும். சரியா? ரெண்டுமே ஷாஜகான். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை. வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பரவலாக்கிய பெருமை யாரை சாரும்? இவர் போரில் மட்டும் இல்லை, நிறைய தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பார். யார் அவர்? அக்பர். அக்பர். சரிங்களா? அடுத்து பாஸ்கராச்சாரியின் புனித நூலான கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்த அக்பர் அவை களப்புலவர். பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூல் லீலாவதியை மொழிபெயர்த்த அக்பர் அவை களப்புலவர் யார்? வெரி குட், அபுல் பைசி. யாரு? பெய்சி, அபுல் பைசி. சரியா? அடுத்து ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான இந்தியாவில் கல்வி நிறுவனங்களை இல்லை என்று கூறிய பிரான்ஸ் நாட்டு பயணி. அப்பயே நம்மளை மட்டம் தட்டினாலு எவனா இருப்பான்? யோசிங்க. ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை. இவரெல்லாம் நாலந்தா, விக்ரமசீலா இதெல்லாம் பார்த்ததில்லை போல. சரி, அதை விடுங்க. யார் சொல்லியிருப்பா? பிரான்ஸ் நாட்டு பயணி யாரு? பெர்னியர். பெர்னியர் சொல்லியிருப்பார். முகலாய காலகட்டங்களில் கல்வி கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும். சரியா? 76 நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், பாட்டுலாம் ஒரு சக்கரம் சுற்றிட்டு இருக்கும். இதில் இப்படி பீப்பாய் கட்டியிருப்பாங்க.
இங்கே தொட்டி இருக்கும். இது என்ன பண்ணும், இது உள்ளே போய் சுற்றும் போது இந்த பக்கம் இறைச்சி ஊற்றும். அதுதான் பாரசீக சக்கரம். அது யார் காலத்தில் இந்தியாவில் வந்துச்சு? பாபர். அக்பர் இல்லை, பாபர். அக்பரோட தாத்தா. சரியா? அடுத்து, ராமர் வழிபாட்டு மரபை தனது புகழ்பெற்ற பக்தி பாடல்கள் வழி முன்மொழிந்த துளசிதாசர் ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரித்தார். வல்லபாச்சாரியார் அவருடைய மகன் விதல்நாத் ஆகியோர் கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தனர். சூர்தாஸ் சூர் சராவளி எனும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார். இயேசுநாதர் துக்காராம் ஆகியோர் வங்காளத்தைச் சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர். அவர். தவறான கூற்று. இது எல்லாமே சரிங்கிற மாதிரி தான் இருக்கும். தவறானது எது? வெரி குட். ஆப்ஷன் டி. ஏன்? நீங்க வங்காளத்தை சார்ந்தவர் இல்லை, மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்லாம் இருக்கும். சில பக்தி இயக்கங்கள் அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பழைய புத்தகத்தில் ஒரு இதாகவே கொடுத்துருந்தாங்க. புது புத்தகத்தில் அதெல்லாம் இல்லை. இந்த சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க. தவறான இணை. தவறான இணை. இந்த பக்தி இலக்கியங்களில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் கீழ்நிலையில் இருக்கிற அந்த அந்த அடிப்படை மக்கள்லேருந்து வந்த மிகப்பெரிய பக்தி இலக்கியத்தை சேர்ந்த அறிஞர்கள். அவங்க எதுலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை எதுங்கிறது மட்டும் சொல்லுங்கள். வெரி குட். இதில் யார் தவறு? தாது. தாதுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நெசவாளர் கிடையாது, பருத்தி சுத்தம் செய்யும் தொழில் செய்கிறவங்க. கபீர் வந்து ஒரு நெசவாளர். ரவிதாஸ் அப்படிங்கிறவர் தோல் பைதனிடும் தொழிலாளி. சைனுங்கிறவர் சிகை அலங்கார தொழில். தாதுங்கிறவர் பருத்தி சுத்தம் செய்யும் அந்த பிரிவை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ அடுத்து, கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் மனிதர். கப்பலோட ஒட்டகம்னா முதல்ல கப்பலில் கீழே ஒரு பெரிய கப்பல் கட்டுவாங்க. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கப்பலோட எல்லாத்தையும் எதுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடமாக இருக்கும், தண்ணி இருக்கும். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணியை கீழே இருக்கிறது, தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர் யார்? வெரி குட். ஆப்ஷன் ஏ, அக்பர். ஆப்ஷன் ஏ, அக்பர். சரிங்களா? அடுத்து, முகலாயர் காலத்தில் பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு டேஸ் என்றழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. ஒரு பொருளை, அதாவது எப்படி சொல்றது, இந்த கஸ்டம்ஸ் எல்லாம் ஷீட் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஷீட்டு. அதற்கான கடன் பத்திரங்களுக்கான பேர் என்ன? வெரி குட். உண்டி. என்னது? உண்டி. சரிங்களா? அடுத்து, முகலாயர் காலத்தில் டேஸ் எனும் தொழிற்கூடங்கள் விலை உயர்ந்த கைவினைப் பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. அந்த தொழிற்கூடங்களோட பேர் என்ன? பர்கானா, கர்கானா, பஞ்சாரா, ஷைன். வெரி குட். என்னது? கர்கானா. என்னது? கர்கானா. சரிங்களா? அடுத்து 82வது கேள்வி. புகையிலையும் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் இந்தியாவில் அறிமுகமாயின? மக்காச்சோளம் நம்மளோட பயிர் கிடையாது. அதே மாதிரி புகையிலைங்கிறது ஒன்று இந்தியாவில் இல்லவே இல்லை. அதெல்லாம் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட போதை வஸ்துக்கள். சாரி, எப்போ கொண்டு வந்தாங்க இந்தியாவில்? வெரி குட். 17ஆம் நூற்றாண்டு. எத்தனாம் நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்து, முகலாயர் காலத்தில் ரபி, காரிப் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் வகைகளை டேஸ் என்ற நூல் பட்டியலிடுகிறது. அதாவது முகலாயர் காலத்தில் ரபி, காரிப் அப்படிங்கிற இரு வேளாண் பருவங்கள், மொத்தம் 3 வேளாண் பருவம் இருக்கும். அதில் 2 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஒரு நூல் சொல்லும். அந்த நூல் பேர் என்ன? அந்த நூலோட பேர் என்ன?
வெரி குட். ஆப்ஷன் பி ஐனி அக்பரி. என்னது? ஐனி அக்பரி. சரிங்களா? இந்த நூல் யாரால் எழுதப்பட்டது? அபுல் பாசல், அதாவது பைசல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவரால் எழுதப்பட்டது. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்பரோட பழக்க வழக்கங்கள், அன்றாட பழக்க வழக்கங்கள், ஆடை அணிகலன்கள், அப்புறம் நிறைய விளக்கங்களை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நூல் கொடுத்துருக்கும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி. டேஸ் என்பவர் தன்னுடைய நூலில் முகலாய ஆட்சியில் ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதிகளுடைய ஜாதிகளை பட்டியலிடுகிறார். ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆவறதுக்கான தகுதியுடைய ஜாதிகள் எது எதுன்னு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி முறை இருந்திருக்கு. அதை பட்டியலிடக்கூடிய நூல் எது? அதுவும் அபுல் பாசல் தான். அநேகமாக அதுவும் ஐனி அக்பரியா இருக்கலாம். ஏன்னா அவர் எழுதின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி. ஸோ இந்த நூலாக கூட இருக்கலாம். சரிங்களா? அது ஐனி அக்பரி தான். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி தான் கன்ஃபார்மாக. ஸோ அபுல் பாசல் எழுதிய ஐனி அக்பரியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க? வேளாண் பயிர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜமீன்தார் ஆவதற்குரிய தகுதிகளோட ஜாதிகளோட பட்டியலையும் அதில் குறிப்பிட்டிருக்கார். அவுரங்கசீப் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். ஜிசியானா இந்துக்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் புதிய கோயில்கள் கட்டவும் பழைய கோயில்கள் பழுது நீக்கவும் அனுமதி இல்லை. வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அவுபாப் என்ற வரி வசூலை சரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்திற்காக நிறுத்தினார். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றினர். இதுல எது வந்து பாத்தீங்கன்னா தவறானது? எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமைவாத முஸ்லிம். அவரு இஸ்லாமை பயங்கர தீவிரமா பின்பற்றினவர். சரிங்களா? ஸோ எது தவறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தவறு. 2 என்ன சொல்லியிருக்கு? ஆக்சுவலாக புதிய கோயில்கள் கட்ட அனுமதி இல்லை, ஆனால் பழைய கோயில்களில் பழுது நீக்க அனுமதி உண்டு. சரிங்களா? அடுத்து 86வது கேள்வி. முகலாயர் காலத்தில் பட்டு உற்பத்தியில் பிரமிப்பூட்டும் வளர்ச்சியை பெற்று உலக சந்தைக்கு அதிகமான பட்டு துணியை அனுப்பி வைக்கும் தலைமை பட்டு உற்பத்தி மையமாயிற்று. எந்த நகரம்? வெரி குட். ஆப்ஷன் டி வங்காளம். வங்காளம் தான் பட்டு உற்பத்தியில் உலக சந்தைக்கு இணையாக பட்டை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிற அளவுக்கு உற்பத்தி மையமாக மாற ஆரம்பிச்சது முகலாயர் ஆட்சி காலத்தில். சிவாஜியை கைது செய்ய அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 தளபதிகள் யாவர்? சிவாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருந்திருப்பார். அவரை கைது செய்ய 2 தளபதி அனுப்பிச்சிருப்பார் அவுரங்கசீப். யாரு? ஜெய்சிங் ஜெய்டஸ்கான். சரியா? ஜெய்டஸ்கான் தான் மலை எலியை கட்டி இழுத்து வரேன்னு சொல்லியிருப்பாரு. ஜெய்சிங்கர் கைதும் பண்ணி டில்லிங் கொண்டு வந்துடுவார். ஆனால் அங்கேருந்து மறுபடியும் சிவாஜி என்ன பண்ணுவார்? தப்பிச்சு ஓடி போயிடுவார். கடைசி சிவாஜி சாவர வரைக்கும் அவுரங்கசீப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்திருப்பார். ஒன்றுமே பண்ண முடியாது அவரை. ஷவுஷா போர் பற்றிய கூற்றுகளில் சரியானது. இப்போரில் 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர். தன்னுயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய ஹுமாயூன் கங்கை நதியை நீந்தியே கடந்திருப்பாரு. ஆக்ராவை சென்றடைந்த ஹுமாயூன் அவர்களோட சகோதரர்களான அஸ்காரி, ஹிண்டால், அப்புறம் கம்ரான் ஆகியோர் உதவியோடு ஷேர்கானை எதிர்கொள்ள படையொன்றை திரட்டியிருப்பார். கரெக்டா? இல்லை எது தவறு? சரி. 1 2 2 3 1 3. ஸோ அனைத்துமே சரிதான். அங்கேருந்து படையை திரட்டிட்டு போய் இன்னொரு போரில் மறுபடியும் அடுத்த போரில் தோத்து தான் போவார். சரிங்களா? அடுத்து 11வது வயதில்
அக்பருக்கு முடிசூட்டப்பட்டது. அக்பர் பைரம் கான் எனும் தலைச்சிறந்த பாதுகாவலை பெற்றிருந்தார். எது சரி? ரெண்டு கூற்றுல எது சரி? ஒன்று சரி, இரண்டு தவறு, ஒன்று தவறு, இரண்டு சரி, இரண்டும் சரி, இரண்டும் தவறு. அனைத்தும் சரியா? இல்லை, ஒன்று தவறு, இரண்டு சரி. ஒன்று தவறு, இரண்டு சரி. ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம பார்த்த அவருக்கு 16வது வயது இல்லை, எத்தனை? 14வது வயதில் தான் முடிசூட்டுவாங்க. பைரம் கான் ஒரு தலை சிறந்த பாதுகாவலர் அவருக்கு கிடைச்சார், உண்மைதான். சரிங்களா? ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை டேஸ் என்னும் இடத்தில் கட்டினார். இது நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பீகாரில் கட்டியிருப்பாரு. அது பேர் என்ன? பீகாரில் தன்னுடைய கல்லறை மாடத்தை கட்டியிருப்பார். என்னது? சாசரம். எது? சாசரம். சரிங்களா? அடுத்து ஸோ இது பாருங்க, இதுல புராண ஹிலான்னு ஒன்று இருக்கு. ஸோ புராண ஹிலா இதை யார் கட்டியிருப்பாரு? ஹிமாயூன். ஹிமாயூன் கட்டிட்டு இருந்தார்ல, தீன்பனா அப்படிங்கிற நகரத்தில் இதை கட்டிட்டு இருந்திருப்பார். சரியா? ஸோ அடுத்து அக்பருடைய படைகள் டேஸ் ஆண்டு கண்டேஷ் பகுதியை கைப்பற்றின. நான் வருஷம் வெரி குட், 1591. சரியா? அக்பரின் படைகள் சந்தாபிபியிலிருந்து பெராரை கைப்பற்றிய ஆண்டு? (1596). ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து 93வது கேள்வி. அக்பர் எந்த மாதம் செத்தாரு? எந்த வருஷம் எந்த மாதம் செத்தார்? 1604 செப்டம்பர் மாதம் நோய்வாய்ப்பட்டு எப்ப இறந்தார்? இயற்கை எய்தினார். அக்டோபர் 27. ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே 2 பேரோட பிறந்த டேட்டு இறந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க, வருஷம் கொடுத்துருக்காங்க. பாபரோட பிறந்த நாள் கொடுத்துருப்பாங்க, அக்பரோட இறந்த நாள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, 7வது புத்தகத்திலையும் 11வது புத்தகத்திலையும். சரியா? ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பர்மால் அப்படிங்கிறவரோட மகளான கர்காபாயை மணந்தவர் யார்? அவங்க பேர் என்ன? பீகாரி மால். இந்த ராஜா பர்மால் அப்படிங்கிறவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பீகாரி மால். அவங்களோட மனைவி பேர், அவங்க மகள் பேர் கர்காபாய். இவங்கள யார் கல்யாணம் பண்ணா? இவங்களோட ஆக்சுவல் பேர் வேற. அதை சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லிடுங்க. அவங்களோட ஆக்சுவல் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஜோதா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஜோதா அக்பர், அவங்கள கல்யாணம் பண்ணவர் யாரு? அக்பர். அவங்க ஒரு ஹிந்து. அக்பர் என்ன பண்ணுவார்? அவங்களோட ஒரு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ராஜா பர்மாலோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். அவங்க தான் பின்னாளில் ஜோதா என்று அறியப்பட்ட ஜோதா அக்பர். சரிங்களா? ஸோ அடுத்து சரியான கூற்று. ஷெர்ஷா அறிமுகப்படுத்திய மண் சப்தாரி முறையை அக்பர் மேலும் விரிவுபடுத்தினார். பிரபுக்கள், குடிமைப்பணி சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் மண் சப்தார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மண் சப்தார் தகுதி ஜாட் சவார் என்ற இருவகைப்பட்டது. இப்போ இது கரெக்டு. அப்போ 3 சரி. ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? வெரி குட், வெரி குட். 2, 3 சரி, 1 தவறு. மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவரே யாரு? அக்பர் தான், ஷெர்ஷா கிடையாது. சரியா? ஜஹாங்கீர் அரசநாதனை எதிர்த்து அவர் மூத்த மகன் குஸ்ரு டேஸ் என்ற சீக்கிய குருவின் ஆதரவோடு களத்தில் இறங்கினார். அந்த சீக்கிய குருவோட பேர் என்ன? அவர் பிற என்ன பண்ணுவார்? ஜஹாங்கீர் அவரை கொன்றுவார். அவர் பார்த்தீங்கன்னா என்ன அவர் பேர்? வெரி குட், ஆப்ஷன் சி, குரு அர்ஜுன் சிங்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் சிங், அர்ஜுன் தேவ் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. 2மே ஒரே ஆள் தான், குழம்பிக்க வேணாம். சரிங்களா? அர்ஜுன், குரு அர்ஜுன் அப்படின்னு நான் வச்சுங்க. குரு அப்படின்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான். பழைய படம் குரு அப்படிங்கிற ஒரு படத்தோட பேர், அது ஹீரோ பேரும் அர்ஜுன் தான்.
அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து அல்புகர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து டேஸ் ஆண்டு கோவாவை கைப்பற்றி அதன் கீழ் திசை போர்ச்சுகீசிய பேரரசின் தலைநகராக்கினார். ஸோ அல்புகர்க் அப்படிங்கிறவர் பீஜப்பூர் சுல்தான் இருந்து கோவாவை கைப்பற்றி அவர் ஒரு போர்ச்சுகீசியர், போர்ச்சுகீய பேரரசின் தலைநகர் ஆக்கினார். எந்த வருஷம்? அப்பயே அடித்து துரத்திருக்கணும். அவங்கெல்லாம் விட்டது 200 வருஷம் நம்மளுக்கு வீணா போச்சு. ஆயிரத்தி 1510. சரிங்களா? ஸோ 98வது கேள்வி. அக்பரின் மத கொள்கை குறித்த கூற்றுகளில் தவறானது. அக்பர்னாவே மத கொள்கை ரொம்ப முக்கியங்க. அதை ரொம்ப கவனமாக படிங்க. அக்பர் சூப்பி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார். அனைவருக்கும் அமைதி சுல்க் இ ஹுல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். இபாத் கானா என்னும் வழிபாட்டு கூடத்தை நிறுவினார். இபாத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் 1578 அக்பர் விவாதங்களை நிறுத்தினார். எது தவறானது? ஸோ எது தவறானதுன்னு பாருங்க. இதில் 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சுல்க் இ குல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இபாத் கானா. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ எது தவறு? ஸோ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. அதாவது ஆப்ஷன் டி. ஆக்சுவலாக இபாத் கானாவில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி நிறுத்திடுவார். ஆனால் என்ன வருஷன் பார்த்தீங்கன்னா 1582. ஸோ இதில் இந்த சுல்கி குழு ரொம்ப முக்கியம், தௌலத் இலாகி ரொம்ப முக்கியம், இபாத் கானா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கேள்விகள் தான். சரிங்களா? அடுத்து 99வது கேள்வி. சமஸ்கிருத, அரேபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்கு ஒரு பெரிய மொழியாக்க துறையை அக்பர் உருவாக்கினார். ராமாயணம், மகாபாரதம், அதர்வேதம், விவிலியம், குரான் ஆகிய அனைத்து பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கூட கேள்வியாக கேட்பாங்க. மொழியாக்கம் செய்வதற்கே ஒரு துறையை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அக்பர். ஸோ இரண்டு கூற்றுகளும் சரிதான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி 100வது கேள்வி. டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு? ட்ரெங்குபார். இந்த தரங்கம்பாடியோட பேர் என்ன? ட்ரெங்குபார். இதுல குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு எது? ஆயிரத்தி 620. ஆப்ஷன் டி. சரிங்களா? 100 கேள்வி பார்த்தாச்சு. 1 ஹவருக்கு மேலே தாண்டியாச்சு. இன்னும் 30 கேள்விக்கு பக்கமாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாடம்ன்றதுனால 1 ஹவருக்கு மேலே தாண்டி போகுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இது பார்த்துருங்க. மலபாரில் உள்ள மாகி, சோழமண்டல கடற்கரையில் உள்ள ஏனாம் ஆகியவை பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு? மாகிலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் பிரெஞ்சு இதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன வருஷம்? 1725. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் ஃபர்ஸ்ட் வணிக மையத்தை நிறுவியிருப்பாங்க. என்ன வருஷம்? ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி பெற்று தாமஸ் ரே சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்திருப்பார். வருடம் என்ன? ஆயிரத்தி 612. சரியா? அடுத்த கேள்வி. பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசரான ஷாஜகான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? இங்க பாருங்க, இது ஒரு கேள்வியா கேட்பாங்க. பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? ஷாஜகான். அவர் எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாரு? 30 வருடங்கள். இவரோட ஆட்சிகளை தான் முகலாய பேரரசு உச்சத்தை அடைந்தது. சரிங்களா? அடுத்து 104. தாஜ்மஹால் இந்திய, பாரசீக, இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டுக்கலவை. பாரசீக வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியராகிய உஸ்தத் அகமத் லவ்ஹாரி என்பவர் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தாலும் தாஜ்மஹாலுக்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை அக்காலகட்டத்தைச் சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்களை சாரும். ஸோ யாரு தலைமை நிர்வாகி? உஸ்தத் அகமத் லவ்ஹாரி. இவர் இந்தியர், பாரசீக வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியர். ஸோ இரண்டு கூற்றுகளும்
சரிதான். தாஜ்மஹாலை பற்றி ஒரு பாக்ஸ் ஐட்டமே கொடுத்துருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ முடித்தாங்க, சுற்றி இருக்கிற கட்டடம்லாம் எப்போ முடித்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம், படித்து வச்சுங்க. சரிங்களா. அடுத்து ஷெர்ஷானாவே என்னென்ன வரும், சீர்திருத்தங்கள் தான் வரும். அதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்திற்கேற்றவாறு வரி நிர்ணயம் செய்யப்பட்டது. சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் இருந்த சோனார்கான் வரையில் உள்ள முக்கிய பெருவழிச்சாலைகளை செப்பனிட்டாங்க. செப்பனா சரி பண்ணுறது. குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் புதிய சாலைகளை அமைத்தார். ஷெர்ஷாவோட நாணய முறை முகலாயர் காலம் முழுவதும் பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்கு அடித்தளமானது. ஷெர்ஷா காலத்தில் ஜாகிர்தாரி ஜமீன்தாரி முறையும் ஒழிக்கப்பட்டன. தவறானது எது? ஷெர்ஷானாவே சீர்திருத்தங்களுக்கு பெயர் போன. விவசாயிகளுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார், நிறைய சாலைகளை செப்பனிட்டார். நாணய முறை ரொம்ப முக்கியம். ஷெர்ஷானாவே ஞாபகம் வருது நாணய முறை. அந்த நாணய முறை அடித்தளம். அடுத்து இவர் காலத்தில் தான் ஜாகிர்தார் முறையும் ஜமீன்தார் முறையும் ஆரம்பிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டதில்லை. அப்போ தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டதுங்கிறது தான் தவறானது. இவரோட காலத்தில் தான் ஜாகிர்தார் முறையும் ஜமீன்தார் முறையும் ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் தவறு. சரியா? ஸோ அடுத்த கேள்வி. அவுரங்கசீப், அவரோட பேர் ஆலம்கீர், வாரிசுரிமை போரில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட தராஷிகோ சிஜா மூரத் ஆகியோரை வெற்றி கொண்டு எந்த வருஷம் அரியணை ஏறினார்? இது ஆல்ரெடி மேலே பொறுத்துக்களை பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி பொறுத்துக்களை பார்த்துருப்போம். ஸோ காலகட்டம் என்ன? 1658 1707 வரைக்கும். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். யார் காலகட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, அவுரங்கசீப்போட காலகட்டம் ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு இன்னொரு பாயிண்ட்டு, இதில் ஒருத்தரோட பேர் வரல. ஆக்சுவலாக அவர் மொத்தம் 5வது பேர், இதில் 3 பேர் தான் வந்திருக்கு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். தராஷிகோ சூஜா மூரத், இன்னொருத்தர் வரமாட்டார். 3 பேர்த்தையுமே என்ன பண்ணியிருப்பார்? வெற்றி கொண்டு இவர் அரியணை ஏறியிருப்பார். ஏறினதோடு என்ன பண்ணுவார்? ஷாஜகானை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவார். சரியா? ஸோ அடுத்து, மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டதால் வெறுப்பு கொண்ட மேவார் ராணாவான டேஸ் என்பவர் கலகத்தில் ஈடுபட்டார். யாரு? இவர் என்ன பண்ணியிருப்பார்? தக்காணத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தக்கான அரசியலையும் தலையிட்டிருப்பார். ஸோ அதில் மேவாரில் தலையிட்டதுனால ஒருத்தர் கலகத்தில் இறங்கியிருப்பார். அவர் பேர் என்ன? யாரு? மேவார் ராணாவான ராஜ் சிங். யாரு? ராஜ் சிங். சரிங்களா? அடுத்து, பீஜப்பூர் அடிஷாகி வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் அவுரங்கசீப்பின் பல படையெடுப்புகளை எதிர்த்து நின்று தாக்கியிருப்பார். அவர் பேர் என்ன? பீஜப்பூர் அடிஷாகி, அடில் ஷாகி. ஆக்சுவலா என்னது? அடில் ஷாகி. அவரோட பேர் என்ன? ஒரு மூலையில் கொடுத்துருப்பாங்க 11th புக்கில். சிக்கந்தர் அடில் ஷா. பேர் என்ன? சிக்கந்தர் அடில் ஷா. சரியா? அடுத்து, சிவாஜியின் மகன் சாம்பாஜி டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். சிவாஜியின் மகன் சாம்பாஜி டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அவரு எந்த வருஷம் கொல்லப்பட்டார்? வருஷங்களும் ஞாபகம் வச்சிருக்கோம். அதனால்தான் வரிசையா ஒரு 5-6 கொஸ்டின் வருஷங்கள் நம்ம எடுத்திருக்கோம். வெரி குட். ஆப்ஷன் சி 1689. ஆப்ஷன் சி 1689. சரிங்களா? அடுத்து, முகலாயர் காலத்தில் முஸ்லிம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் எனும் பணப்பரிசை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தார். அதாவது மணமகன் கொடுக்கணும் மணப்பெண்ணுக்கு. அது பேர் என்ன? மகர். முகலாயர் ஆட்சியில் கிணற்று நீர்ப்பாசனமே முக்கிய பாசனமாக முறையாக இருந்தது. முகலாயர் ஆளும் வர்க்கத்திற்கிடையே நிலவரிய முக்கியமான வருவாய். ஜாதி பெரிய அளவில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் என்னது? வெரி குட். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இந்த மகர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதோட பேர் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து, தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ராஜா தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட ஜப்தி முறையை பின்பற்றிய முகலாய மன்னர், பிரகடனம் செய்த முகலாய மன்னர். ரொம்ப ஈஸி. ராஜா தோடர்மால் யாரோட அவையில் அமைச்சராக இருந்தார்? யாரு? வெரி குட். ஆப்ஷன் ஏ அக்பர்.
ஸோ அக்பர் தான் அதை பிரகடனமும் செய்திருப்பார். நிறைய சீர்திருத்தங்களை ராஜா தொடர்மால் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அடுத்து, வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசரதா இயக்கம் எந்த பகுதியை சார்ந்த பக்தி இயக்கம்? வியாசரால் பிரபலப்படுத்தப்பட்ட தசரதா இயக்கம் எந்த பகுதியை சார்ந்த பக்தி இயக்கம்? ஸோ நீங்கள் யோசிக்க முடியாத, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கேள்வி எடுத்திருக்கோம். ஆனால் அதையும் பட்டு பட்டுன்னு போடுறீங்க. வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் பி கர்நாடகா. ஆப்ஷன் பி கர்நாடகா. சரிங்களா? சீக்கியரின் புனித நூலான குரு கிரந்த சாஹிப், இஸ்லாமிய மத குருவான ஷேக் பரீத், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், ஷைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டியது. கடவுள் ஒருவரே என்னும் குருநானக் நம்பினார். அக்கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என்று கூறினார். சீக்கியர்கள் இன்ன வரைக்கும் உருவ வழிபாடு கிடையாது. சரிங்களா? அவங்களும் முஸ்லீம் மாதிரி உருவம் இல்லாத ஒரு வழிபாடு தான். ஸோ இதில் எது சரி, எது தவறு? இங்கே பாருங்க, சீக்கியர்களின் புனித நூல் எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. என்னது? குரு கிரந்த சாஹிப். யாரோட போதனைகள்? ஷேக் பரீத், நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ். ஸோ ஆப்ஷன் சி இரண்டும் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி, ராணா உதய் சிங்கின் மரணத்துக்கு பின் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் டேஸ் வரை, தன் மரணம் வரை தொடர்ந்து போராடினார். அவரோட எத்தனை வருஷம் வரைக்கும் போராடினார்? ராணா பிரதாப் சிங். அவரை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்கும், கிராமிய கதைகள்லாம். 1597 வரைக்கும் அவர் போராடி இருப்பார். சரிங்களா? தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது எது? தொடக்கத்தில் அக்பரின் தலைநகராக இருந்தது எது? ஸோ முகலாய பேரரசை இதை அடித்தளமாக வச்சு தான் தொடங்கியிருப்பாங்க. எது? ஆக்ரா. எது? ஆக்ரா. ஸோ இந்த பதேபூர் சிக்ரி இருக்கு இல்லையா, இந்த பதேபூர் சிக்ரி அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிச்சிருப்பார். யார்? ஆக்ராவிலிருந்து பதேபூர் சிக்ரிக்கு தன்னோட தலைநகரமாக மாற்றிருப்பார். ஆனால் அவரோட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை கைவிட்டிருப்பாங்க. சரியா? பதேபூர் சிக்ரி ஆரம்பித்தது யார்? நம்பால் தான், அக்பர் தான். சரியா? இதுவும் ரொம்ப முக்கியம், இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஜஹாங்கீரின் பாரசீக மனைவி மெஹருநிஷா அரியணையின் பின்னே உண்மையான அதிகாரம் கொண்டவராக இருந்தார். ஜஹாங்கீர் அரசு விஷயங்களில் காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ கூற்று காரணம் சரியான்னு கேட்குறாங்க. மெஹருநிஷா அரண்மனையின் ஒளி. ஸோ ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்? இதில் ஆர்வம் இருந்ததுனால அவங்களோட மனைவி தான் அரியணையின் பின்னே இருந்து பயங்கர ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஸோ கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. ஸோ இவர் இதில் ஆர்வமாக இருந்தனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகாரம் பெற்றவங்களா இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 117வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடுங்க. கோல்கொண்டா குதுப் ஷாகி, பீஜப்பூர் அடில் ஷாகி, பெரார் இமட் ஷாகி, ஃபிரார் ஃபரித் ஷாகி, அகமது நகர் நிகாம் ஷாகி. இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷாகி வம்சம். வெரி குட். ஆப்ஷன் டி எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரியா? அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரே இடத்துல எல்லா கேள்வியும் வந்துடும். பொறுத்துங்க. ஷாஜகான் ஆட்சியில் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் யார் யாருன்னு? ஒன்று 2 3 4 5, 2 3 1 4 5, 5 4 3 2 1, 5 3 2 4 1. ஸோ அது ரொம்ப முக்கியமான, அது தனித்தனியாக கூட கேட்பாங்க. வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் சி சூப்பருங்க. ஸோ பெர்னியர்னா யார்? பிரெஞ்சு மருத்துவர், அவர் ஒரு பயணி. தாவர்னியர் அப்படின்னா பிரெஞ்சோட வைர வியாபாரி, அவர் ஒரு பயணி. மாண்டெல்சா ஜெர்மனியின் பயணி, துணிச்சல் வீரர். பீட்டர் முண்டி இங்கிலாந்து வணிகர். மனுச்சிங்கிறவர் இத்தாலிய எழுத்தர்.
சரியா? ஸோ அடுத்த கேள்வி 119வது கேள்வி. அவுரங்கசீப் குறித்த கூற்றுகளில் தவறானது. தனது 50 ஆண்டு ஆட்சியில் முதல் 25 ஆண்டுகள் வட இந்திய அரசில் பெரும்பாலும் ஈடுபட்டிருந்தார். ஆட்சியின் தொடக்கத்தில் தக்கான பகுதி அவருடைய ஆளுநர்களின் கைகளில் விடப்பட்டிருந்தது. 1081 அவுரங்கசீப் மகன்களில் ஒருவரான இளவரசர் அக்பர் மேற்கொண்ட கிளர்ச்சியின் காரணமாக அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார்? தக்கானம் போயிருப்பார். மறுபடியும் டில்லிக்கு திரும்பிடவே மாட்டார். 81 போனவர் அங்கேயே செத்து போயிடுவார். இறந்தது 705 காணாமலார். கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் இதை ஒரு 5 கொஸ்டின் நாமளே பார்த்துட்டோம். அவர் அகமது நகர் தான் செத்துருப்பார். வருஷம் என்னது? 1707. சரியா? ஸோ கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பால் தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றப்பட்டது. ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கோட்டையோட வரைபடத்தை வந்து அவுரங்கசீப்கிட்ட கொடுத்துருவான் ஒரு மெய்காப்பாளர். அதில் தான் ஜெயிச்சுக்குவார். என்ன வருஷம்? 1687. 1687. சரியா? 121வது கொஸ்டின். கோல்கொண்டாவில் இருக்கிற கோல்கும்பாஸ் 480 முதல் 686 வரை பீஜப்பூரை ஆட்சி செய்த அடில் ஷாஹி மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அடல் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டுள்ள இதில் உள்ள 44 மூலைகளும் எண்கோண வடிவில் அமைந்துள்ளது. கோல்கும்பாஸ் உலகின் 2வது பெரிய குவிமாட கட்டடம். உயரம் 135 அடி சராசரி அளவில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 170 அடி உயர தளமேடை கொண்டதாகவும் உள்ளது. தவறானது எது? தவறானது எது? வெரி குட். எதுவுமே இல்லை. தவறானது எதுவுமே இல்லை. சரிங்களா? அக்பருடைய ஆட்சி காலகட்டத்தில் எத்தனை விழுக்காடுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது? அக்பருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை விழுக்காடுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள், அதாவது அக்பரோட ஆட்சியிலேயே அதிகாரியாக பிரபுவாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எத்தனை பர்சன்ட்டுக்கும் அதிகமானவர்கள் ராஜபுத்திரர்கள், அதாவது அவங்க மதம் மாறாமல் இந்து ராஜபுத்திரர்களாகவே அக்பரோட ஆட்சியில் பங்கேற்றிருப்பாங்க. அதிகாரிகளாக பிரபுக்களாக இருந்திருப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? வெரி குட், சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ 15 விழுக்காடு. எத்தனை? 15 விழுக்காடு. சரிங்களா? இதெல்லாம் பெக்குலியரான கேள்வி, அதனால தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். சரியா? 7th புக்கிலேருந்து ஒரு கேள்வி. முகலாய அரசு வரிசைப்படுத்துங்க, பொறுத்துங்க. வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர், மீர் பக்ஷி, மீர் ஜமான், குவாஜி. நீங்கள் பொருத்தவே தேவையில்லை, ஏன்னா பொருந்துதான் இருக்குது. ஆப்ஷன் டி 1 2 3 4 5. ஆப்ஷன் டி 1 2 3 4 5. சரியா? அடுத்து 124வது கேள்வி. முகலாய நிர்வாகத்தில் டேஸ் என்பவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். இதுக்கு கீழேயே இது இருக்கும். யாரு? வக்கீலா, திவானா, மீர் பக்ஷா, சதா உஷ் ஷுதூரா? முடிச்சிடலாம். முக்கியமான பாலம், அதனால தான் இத்தனை கேள்வி. சதா உஷ் ஷுதூர். சரிங்களா? டேஸ் ஆண்டு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடைய 4 மைந்தர்களுக்குள் வாரிசு உரிமை போர் வெடித்தது. எப்ப? ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். வாரிசு உரிமை போர்ல யார் ஜெயிப்பா? அவுரங்கசீப் ஜெயிப்பாரு. அவுரங்கசீப் எப்ப ஆட்சி அமைப்பாரு? ஒரே வருஷத்தில் ஜெயிச்சுக்குவார். 57 போர் வெடிக்கும். 58 அவுரங்கசீப் ஆட்சி அமைச்சிருவார். சரியா? ஸோ அடுத்து ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளையும் பாபர் எந்த இடத்தில் தோற்கடித்தார்? எந்த போர்? 2ஆம் பானிபட் போருக்கு அடுத்த போர் எது? கன்வா, 1527. அதுதான் கன்வா போர். சரிங்களா? அடுத்து சந்தேரி. கான்வா போருக்கு அடுத்தது என்னது? சந்தேரி போர். மேதினி ராய் 1528, 26, 27, 28, 29. சரியா? ஸோ இதுதான் அவரோட கடைசி போராக அமைஞ்சிருக்கும்.
வங்காளம், பீகார் ஆகியவற்றைச் சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்ட போர். இந்த போரை பற்றி நம்ம மேலே பார்த்துருக்க மாட்டோம். 1529 30 செத்துருவார் அவர். ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றியவர் ஆண்டு. ஷவுஷாவ போர்லையும் இன்னொரு போர்லையும் தோத்து போயிடுவார் ஹுமாயூன். வெளியே போய் சுற்றிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வருவார். எந்த போரில்? எப்போ வந்து டெல்லி கைப்பற்றுவார்? 1555. சரிங்களா? 130வது கேள்வி. ஹுமாயூன் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து மரணத்தை தழுவிருப்பார் இல்லையா? அதான் வாழ்க்கை முழுவதும் தவறி கொண்டிருந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டே தவறி இழந்து விழுந்துட்டாருன்னு செத்துருப்பாங்கல்ல. எந்த நூலகம்? பாருங்க, இதெல்லாம் பெக்குலரான கேள்வி. எந்த நூலகம்? வெரி குட். சில பேர் உடனே சொல்லிட்டாங்க. டெல்லி நூலகம். சரியா? அடுத்து 1605 இயற்கையை எய்திய அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? அவரோட கல்லறை மாடம் எங்க இருக்கு? சிக்கந்தரா. ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஹாடில்காட் போர் ரொம்ப முக்கியமான ஒரு போர். ராணா பிரதாப்பை ஹாடில்காட் போரில் வெற்றி கொண்டிருப்பாரு அக்பர். என்ன வருஷம்? ஆயிரத்தி 1576. அடுத்து ஹாடில்கார் போரில் தோல்வியுற்ற பிரதாப் சிங் சரிங்களா டேஸ் குதிரையில் தப்பிச் சென்று காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். ரொம்ப ஃபேமஸான அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நாட்டுப்புற பாடல்கள்லாம் அந்த குதிரையை பற்றி சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா பஜாஜில் ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டரு கூட இதோட பேர் தான் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கூட்டர் பயன்பாடு இல்லை, ரொம்ப ஃபேமஸான ஸ்கூட்டர். இந்த குதிரையோட பேர் என்ன? பிரதாப் சிங்கோட குதிரை. ரொம்ப புத்திசாலி குதிரை. வெரி குட். ஆப்ஷன் ஜி சேதக். அப்படிங்கிற குதிரையில் தப்பிச்சு போய் தான் போரை தொடர்ந்திருப்பார். முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஷ்யா வரியும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கியவர் யார்? அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவங்க அவங்க தலைக்கு வரி கட்டணும், அதுதான் ஜிஷ்யா வரி. இந்து பயணிகள் அவங்களோட புனித யாத்திரைக்கு போகும்போது ஒரு வரி கட்டணும். அந்த வரி ரெண்டையுமே நீக்கிய மன்னர் யார்? யாரா இருப்பார்? அப்சல்யூட்லி யார்? அக்பர் தான் இருப்பார். இந்த ரெண்டு வரியும் அக்பர் காலத்துக்கு அப்புறம் யாரும் விதிக்கல. ஆனால் திரும்பவும் விதிச்சவர் யார் தெரியுங்களா? இவர் தான், அவுரங்கசீப். யார்? அவுரங்கசீப். சரிங்களா? 135வது கொஸ்டின். டேஸுக்கு அமிர்தரசில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. யாருக்கு? அக்பர் வந்து பிரைஸாக கொடுத்துருப்பாரு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை இருக்கும். யாருக்கு பிரைஸாக கொடுத்துருப்பாரு? குரு ராம்தாஸ். சரிங்களா? அடுத்து 136வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். சரிங்களா? எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. அக்பருடைய சொந்த நூலகத்தில் டேஸுக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். வெரி குட். ஆப்ஷன் சி. எத்தனை? 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. சரிங்களா? தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்களுக்காக தான். சரியா? நீங்கள் சரியாக படிக்கலை, கம்மியாக வருது அப்படின்னா ஒரு தடவை படிச்சுட்டு மறுபடியும் இதை ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ. எல்லாம் உங்களுக்கோசரம் தான். ஸோ வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு தேர்வில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. இது மறந்துடாமல் யாரெல்லாம் 136 கொஸ்டினுக்கு 110க்கு மேலே போட்டவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ. சரியா? தேங்க்யூ. ஓகேங்க. இதே மாதிரி